ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கா, என்ன நடந்தது, இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பிஜிடிஆர்பியோடைய புதிய தேர்வு தேதி எப்போ வெளியிட போகிறாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஹெச்டியோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியல் எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் போகலாங்க. பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டிருக்குங்க. பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் அறிவிப்பை ஏற்று இந்த போராட்டத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்களுடைய ஒருங்கிணைப்பு குழு இந்த தகவலை தற்சமயம் தெரிவிச்சிருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைப்பு குழு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து சென்னையில் 12 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி வந்தனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 12 நாட்களாக ஆசிரியர்கள் போராடி வந்தவர்கள் அமைச்சருடைய அறிவிப்பை ஏற்று போராட்டத்தை திரும்ப பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பகுதி நேர ஆசிரியர்களுக்கு போராட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர், தமிழகத்துடைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஆதரவும் தெரிவிச்சிருக்காரு. சென்னையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் சென்று ஆசிரியர்களுக்கு ஆதரவு அளிப்பது ஆட்சி அட்டிலில் ஏறியதும் அதிகாரிகளை பேசவிட்டு திமுக அரசு அலட்சியத்துடன் அமர்ந்திருப்பதும் நியாயமா என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேள்வி எழுப்பினார். அவரது அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 8 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராடி வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கையை திமுக அரசு கண்டு கொள்ளாதது அலட்சியம் காட்டுடன் கைது வழக்குகள் பதிவு செய்திருப்பது கண்டனக்குரியது. பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாமா கோருவது தவறா? ஸோ தொடர்ந்து 8 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி செய்ய நிலையில் அவர்களின் கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னா திமுக அரசு எந்த விதத்திலுமே கண்டுக்கல. ஸோ அடுத்து தேர்தல் நேரத்தில் சென்று ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது எந்த விதத்தில் பாதிப்பு அமையும்? ஸோ இது தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் ஊருக்கெல்லாம் திரும்ப மாட்டோம், எங்களை பார்த்தீங்கன்னா பணியை கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ ஆசிரியர்கள் மாணவர்கள் என அனைவரையும் வஞ்சிப்பது தான் திராவிட மாடல் அரசு. நாடு போற்றும் நல்லாட்சி என்ற விளம்பரம் செய்வதை விட்டுட்டு உடனே இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பை கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களின் வாக்குறுதி நலனை காக்கும் பொருட்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், இல்லையெனில் ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக மீண்டும் நாளை போராட்டத்தில் அவங்களும் இணைவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாக்குறுதி 181 நிறைவேற்றுக. சென்னையில் 3000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் திரண்டு பேரணிகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 181 சொன்னீங்களே, செய்தீர்களா? தமிழக அரசே பணி நிரந்தரம் வழங்கிடு. தேர்தல் அறிக்கை 181 சொன்னீங்களே, செஞ்சீங்களா? தமிழக அரசே பணி நிரந்தரம் வழங்கிடு. இந்த மாதிரி பதாகைகள் எல்லாம் வச்சுட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பணி நிரந்தர கோரிக்கைக்காக 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் இன்று சென்னையில் பேரணி நடத்தினர். இதில் 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் திரண்டு பங்கேற்றனர். அரசு பள்ளிகளில் 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் 2012 முதல் பணியாற்றி வருகின்றனர். வாரத்தில் 3 நாட்கள் பணிபுரியும் அவர்களுக்கு தொகுப்பூதியமாக 12,500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ தங்களை பணி நிரந்தரம் செய்யும் கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என தேர்தல் வாக்குறுதி 181 அளிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் திமுக 2021 ஆட்சி பொறுப்பேற்று முதல் பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் வேண்டும் செய்ய வலியுறுத்தி வருகின்றனர். தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு வடிவங்களை அடிக்கடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு 4.5 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்ட பிறகும் கூட தங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படாததால் பகுதி நேர சிறப்பாசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காலவரையற்ற போராட்டம் நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் அருகே 8ஆம் தேதி தொடங்கியது. ஸோ இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா 12 நாட்களாகவே நீடித்தது. ஸோ தினமும் வெவ்வேறு வடிவங்களில் போராட்டங்களை முன்னெடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்பு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தின் 12வது நாளாக பார்த்திங்கன்னா போராடிட்டு இருந்தாங்க. சென்னை இந்த சிந்தாதிரிப்பேட்டை, சித்ரா தேட்டர் முதல் எழும்பூர், ராஜரத்னம் வரை ஸ்டேடியம் வரை பேரணிகள் நடத்துகிறாங்க.
3000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பங்கேற்ற இந்த பேரணி நண்பகல் 12 மணி அளவில் முடிந்த நிலையில் அவர்களை கலைந்து போகுமாறு போலீசார் அறிவித்தனர். அப்பொழுது ஆசிரியர்கள் பலரும் சாலையில் அமர்ந்து மறியல் ஈடுபட்டிருக்காங்க. பலரும் சாலையில் அமர்ந்து மறியல் ஈடுபட்டதுனால இன்னொரு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ இதையடுத்து அவர்களை கைது செய்து கோயம்பேடு, கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம், எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையம் போன்ற பகுதிகளில் போலீசார் இறக்கிவிட்டனர். அப்பொழுது இந்த போராட்டத்தை தொடர்ந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் அவங்க ஒரு பக்கம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எனினும் கூட்டமைப்பை முக்கிய நிகழ்வாகிய 29 பேரை கைது செய்த வழக்கு செய்யப்பட்டது. மறுபுறம் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் தரப்பில் தகவல்கள் அனைத்துமே கொடுத்துட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் விரைவில் செல்லுபடியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்குண்டான தேர்வு தேதிகள் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா டிஆர்பியில் சில முக்கியமான அப்டேட் எல்லாமே வர இருக்குது. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம், தற்காலிக ஆசிரியர்கள் அதிக அளவில் நியமனம், இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலுமே ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் காணப்பட்டு வருது. ஒரு சின்ன கிராமம் முதற்கொண்டு சிட்டி வர பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் சரிவர இல்லை. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் தான் தமிழகத்தில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஆசிரியர்களை அதிக அளவில் தமிழக அரசு எடுக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம நம்பலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கா, என்ன நடந்தது, இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பிஜிடிஆர்பியோடைய புதிய தேர்வு தேதி எப்போ வெளியிட போகிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஹெச்டியோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியல் எப்போ வெளியிட போகிறாங்க இது குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் போகலாங்க. பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டிருக்குங்க. பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் அறிவிப்பை ஏற்று இந்த போராட்டத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்களுடைய ஒருங்கிணைப்பு குழு இந்த தகவலை தற்சமயம் தெரிவிச்சிருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைப்பு குழு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து சென்னையில் 12 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி வந்தனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 12 நாட்களாக ஆசிரியர்கள் போராடி வந்தவர்கள் அமைச்சருடைய அறிவிப்பை ஏற்று போராட்டத்தை திரும்ப பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு போராட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர், தமிழகத்துடைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஆதரவும் தெரிவிச்சிருக்காரு. சென்னையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் சென்று ஆசிரியர்களுக்கு ஆதரவு அளிப்பது ஆட்சி அட்டிலில் ஏறியதும் அதிகாரிகளை பேசவிட்டு திமுக அரசு அலட்சியத்துடன் அமர்ந்திருப்பதும் நியாயமா என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேள்வி எழுப்பினார். அவரது அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 8 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராடி வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கையை திமுக அரசு கண்டு கொள்ளாதது அலட்சியம் காட்டுடன் கைது வழக்குகள் பதிவு செய்திருப்பது கண்டனக்குரியது. பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாமா கோருவது தவறா? தொடர்ந்து 8 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி செய்ய நிலையில் அவர்களின் கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னா திமுக அரசு எந்த விதத்திலுமே கண்டுக்கல. அடுத்து தேர்தல் நேரத்தில் சென்று ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது எந்த விதத்தில் பாதிப்பு அமையும்? இது தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் ஊருக்கெல்லாம் திரும்ப மாட்டோம், எங்களை பார்த்தீங்கன்னா பணியை கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆசிரியர்கள் மாணவர்கள் என அனைவரையும் வஞ்சிப்பது தான் திராவிட மாடல் அரசு. நாடு போற்றும் நல்லாட்சி என்ற விளம்பரம் செய்வதை விட்டுட்டு உடனே இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பை கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களின் வாக்குறுதி நலனை காக்கும் பொருட்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், இல்லையெனில் ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக மீண்டும் நாளை போராட்டத்தில் அவங்களும் இணைவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாக்குறுதி 181 நிறைவேற்றுக. சென்னையில் 3000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் திரண்டு
பேரணிகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 181 சொன்னீங்களே செய்தீர்களா? தமிழக அரசு பணி நிரந்தரம் வழங்கிடு. தேர்தல் அறிக்கை 181 சொன்னீங்களே செஞ்சீங்களா? தமிழக அரசு பணி நிரந்தரம் வழங்கிடு. இந்த மாதிரி பதாகைகள் எல்லாம் வச்சுட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பணி நிரந்தர கோரிக்கைக்காக 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் இன்று சென்னையில் பேரணி நடத்தினர். இதில் 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் திரண்டு பங்கேற்றனர். அரசு பள்ளிகளில் 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் 2012 முதல் பணியாற்றி வருகின்றனர். வாரத்தில் 3 நாட்கள் பணிபுரியும் அவர்களுக்கு தொகுப்பூதியமாக 12,500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ தங்களை பணி நிரந்தரம் செய்யும் கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என தேர்தல் வாக்குறுதி 181 அளிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் திமுக 2021 ஆட்சி பொறுப்பேற்று முதல் பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் வேண்டும் செய்ய வலியுறுத்தி வருகின்றனர். தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு வடிவங்களை அடிக்கடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்ட பிறகும் கூட தங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படாததால் பகுதி நேர சிறப்பாசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காலவரையற்ற போராட்டம் நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் அருகே 8ஆம் தேதி தொடங்கியது. ஸோ இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா 12 நாட்களாகவே நீடித்தது. ஸோ தினமும் வெவ்வேறு வடிவங்களில் போராட்டங்களை முன்னெடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்பு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தின் 12 நாளாக வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டு இருந்தாங்க. சென்னை இந்த சிந்தாதிரிப்பேட்டை சித்ரா தியேட்டர் முதல் எழும்பூர் ராஜரத்னம் வரை ஸ்டேடியம் வரை பேரணிகள் நடத்துகிறாங்க. 3000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பங்கேற்ற இந்த பேரணி நண்பகல் 12 மணி அளவில் முடிந்த நிலையில் அவர்களை கலைந்து போகுமாறு போலீசார் அறிவித்தனர். அப்பொழுது ஆசிரியர்கள் பலரும் சாலையில் அமர்ந்து மறியல் ஈடுபட்டிருக்காங்க. பலரும் சாலையில் அமர்ந்து மறியல் ஈடுபட்டதுனால இன்னொரு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ இதையடுத்து அவர்களை கைது செய்து கோயம்பேடு, கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம், எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையம் போன்ற பகுதிகளில் போலீசார் இறக்கிவிட்டனர். அப்பொழுது இந்த போராட்டத்தை தொடர்ந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் அவங்க ஒரு பக்கம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எனினும் கூட்டமைப்பை முக்கிய நிகழ்வாகிய 29 பேரை கைது செய்த வழக்கு செய்யப்பட்டது. மறுபுறம் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் தரப்பில் தகவல்கள் அனைத்துமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் விரைவில் செல்லுபடியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்குண்டான தேர்வு தேதிகள் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் சில முக்கியமான அப்டேட் எல்லாமே வர இருக்குது. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம், தற்காலிக ஆசிரியர்கள் அதிக அளவில் நியமனம், இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலுமே ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் காணப்பட்டு வருது. ஸோ ஒரு சின்ன கிராமம் முதற்கொண்டு சிட்டி வர வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து சரிவர இல்லை. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் தான் தமிழகத்தில் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர்களை அதிக அளவில் தமிழக அரசு எடுக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம நம்பலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.